ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னம். உங்கள் லக்னம் அறிந்ததும் அறியாததும். ஒரு ஜாதகத்தின் இயக்க புள்ளி அப்படிங்கிறது லக்னம் தான். லக்னத்திலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அதனால தான் அதை முதலாவது ஸ்தானம் அப்படின்னு நம்ம பெருமைப்படுத்தி வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே 1 அப்படிங்கிறது ரொம்ப பெருமை மிகு விஷயந்தான். நம்பர் 1 அதுதான் லக்னம். அப்புறம் 2 தனஸ்தானம், 3 தைரியஸ்தானம்னு அப்படியே வரிசையாக போய்ட்டுருக்கும். இந்த லக்னத்தை பற்றி நமக்கு தெரிந்த விஷயங்கள் கூட தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அது என்ன, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லாரும் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறப்போம். இந்த லக்னத்துக்கு அதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். இந்த லக்னாதிபதி நம்மளுடைய செயல், சிந்தனை, செயல்திறன், ஆயுள், ஆரோக்கியம், உடல் அமைப்பு, கற்பனை, புத்தி எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தி கொண்டவராக இருப்பார். லக்னாதிபதி பலம் பெற வேண்டியது அவசியம்னு நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்லிக்கிட்டே வரதனுடைய சூட்சுமம் இதுதான். இந்த லக்னாதிபதி எந்த வீட்டில் போய் நிற்கிறாரோ அங்கிருந்தே உங்கள் வாழ்க்கையை தொடங்குவார் அப்படிங்கிறதும் ஒரு சூட்சமும். உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே அந்த வீடு சார்ந்ததாகவே இருக்கும். இது ஒரு ரகசியம். இப்போ உதாரணமாக நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி புதன் போய் தனுசில் உட்காந்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடத்துல. இப்போ 7ஆம் இடம் சார்ந்தே உங்கள் லைஃப் ஆரம்பிக்கும். சமுதாயத்திற்காக, வாழ்க்கை துணைக்காக, கூட்டாளிகளுக்காக, பங்காளிகளுக்காக, இந்த சமுதாயம் என்ன சொல்லுங்கிற செயல் சிந்தனைக்காக. சிலர்லாம் பார்த்திங்கன்னா சமுதாயத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, 4 பேர் 4 விதமாக பேசிடுவாங்களே, நான் வெளியில் எப்படி தலை காட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க பூரா பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருப்பார். அப்போ லக்னாதிபதி 7ல் இருந்தால் 7ஆம் இடம் சார்ந்தே நம்ம சிந்திப்போம். இது ஒரு விஷயம். அடுத்தது, லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்றாரோ அந்த வீட்டையே தனது லக்னமாக யோசித்து செயல்படவும் ஆரம்பிச்சிடுவார். இது இன்னும் ஒரு சூட்சமம். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்திற்கு சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். 11ஆம் இடமான மிதுனத்தில் உட்காந்துட்டுருக்கார், புதனுடைய வீட்டில். இப்போ 11ஆம் இடத்தில் இருந்தபடி லக்னாதிபதி செயல்படுறாருன்றது ஒரு பக்கம். சூரியன் சில நிலைகளில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் தானே மிதுன லக்னங்கிற மாதிரி நினச்சி செயல்பட ஆரம்பிச்சிடுவார். நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக்கிறது, நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துறது, ஒரு இடத்துல நிலைத்த தன்மை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரியான குணங்களும் எண்ணங்களையும் லக்னாதிபதி தூண்டி விடுவார். அந்த மிதுனத்தினுடைய இயல்பெல்லாம் இந்த சிம்மலக்னக்காரருக்கு வந்துட்டுருக்கும். 11ஆம் இடம் சார்ந்து உங்கள் ஜாதகம் செயல்படுங்கிறது ஒரு பக்கம், ப்ளஸ் மிதுனத்தின் இயல்பை உங்கள் லக்னாதிபதி பெற்றுக்கொண்டிருக்கிறார்ன்றது இன்னொரு அர்த்தம். இப்போ உதாரணமாக நீங்கள் கோயிலில் இருக்கும்போது ஒரு பக்திமானாக இருக்கீங்க, சினிமா தேட்டரில் இருக்கும்போது ஒரு கேளிக்கை பிரியராக இருக்கீங்க, உணவகத்தில் இருக்கும்போது ஒரு சாப்பாட்டு பிரியராக இருக்கீங்க, ஒரு துக்க வீட்டில் இருக்கும்போது உங்களை சோகம் தொத்திக்குது, கல்யாண வீட்டில் இருக்கும்போது அந்த கல்யாணத்தில் பங்கு பெறுற மனிதராக மாறுறீங்க. ஒரே ஆள் தான் நீங்கள், ஆனால் இந்த இடங்களில் உங்களுடைய கேரக்டரே அப்படியே டோட்டலாக மாறுது. வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழிலாளியாக இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு முதலாளியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அப்பாவாக இருக்கீங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் கணவராக இருக்கீங்க. ஸோ இத்தனை கேரக்டரும் மாறுது இல்லைங்களா? அதே மாதிரி லக்னாதிபதிங்கிறவர் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அங்கேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவார். இது ஒரு விதி. அந்த வீட்டையே தனது லக்னம்னு நம்பிக்கிட்டு அங்கிருந்தே செயல்படவும் ஆரம்பிப்பார். இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் ஒரே வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சொந்த வீடு மாதிரியே அதை பார்த்துக்குவாங்க. சொந்த வீட்டுக்காரரும் மாதம் ஆனால் கரெக்டாக வாடகை கொடுத்துட்றாருப்பான்னு அப்படியே விட்டுடுவார். கிட்டத்தட்ட அதுதான் தான் சொந்த வீடுன்னே நம்புகிற அளவுக்கு இவங்க போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் லக்னாதிபதியுடைய நிலையம். இது நமக்கு விடுதி வீடு, இது நம்ம சொந்த வீடு இல்லைன்னு நம்பாத அளவுக்கு இந்த வீட்டில் தான் நம்மளோட சொந்த வீடுன்னு நினச்சி செயல்படுற அமைப்பு இருக்கும். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு சூரியன் மேசத்தில் இருக்கும்போது உச்ச வலிமையோடு மேசம்தான் என்னோட வீடுன்னு நம்பி செயல்படுற அமைப்பும் இருக்கும். அதே சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு சூரியன் துலாத்தில் இருக்கும்போது நீச்ச வலிமையை அடைஞ்சு தான் ஒரு பலகீனமானவன், துலாம் தான் என்னோட வீடு அப்படிங்கிறது மாதிரி செயல்படுற அமைப்பும் இருக்கும். இந்த 2 வித்தியாசம் தான் லக்னாதிபதி நமக்கு கொடுக்குறது. இதுக்கடுத்து லக்னத்தின் ரகசியம் இன்னொன்று என்னென்னா, லக்னத்தில் யாராவது உட்காருவான். காலியாக லக்னம் இருந்துருச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னாதிபதியின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பலன்களை தீர்மானிக்கலாம். ஆனால் லக்னத்தில் உட்கார்ற கிரகம் சில நேரத்தில் அதுதான் தன் வீடுங்கிற மாதிரி உங்களுடைய குணங்களையே
அந்த மாதிரி கொண்டுட்டு போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு கும்ப லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்திலேயே வந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார், கூடவே குருவும் இருக்கார். 2 இயற்கை சுவர்கள் லக்னத்தில் இருக்காங்க. நம்ம நார்மலாக கும்ப லக்னம்னா என்ன சொல்லுவோம்? துரதிர்ஷ்டமானது, அதிர்ஷ்ட குறைபாடான லக்னம், செயல்திறன் குறைந்த லக்னம். ஆனால் இங்கே லக்னத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த 2 சுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து நல்ல வலிமையாக செயல்பட தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் 2 பேரும் இதுதான் என் வீடுன்னு நம்பிக்கிட்டு இவரை செயல்பட தூண்டுறது, லக்ஸேரியஸான வாழ்க்கைக்கு இவரை தயார்படுத்துறது, ஆடம்பரம் உல்லாச சல்லாபங்களை ஏற்படுத்திக்கிறது, எப்போவுமே மகிழ்ச்சிகரமான மனோநிலையை உருவாக்குறதுன்னு சுக்கிரன் அவர் பங்குக்கு பண்ணிகிட்டு இருப்பார். பண விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கிறது, குழந்தைகளுக்காக எதையும் செய்ய துணியறது, தனத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுற அமைப்பை ஏற்படுத்துறது, தொடர்ந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற யோசனையை கொடுக்கறதுன்ற மாதிரி குரு செயல்படுத்திக்கணும். ஸோ இங்கே லக்னாதிபதி எங்கே இருக்காருங்கிறது ஒரு கான்செப்டு, அடுத்து லக்னத்தில் அமர்ந்தவர்கள் யார் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட். சரி, இந்த பலன்கள்லாம் எப்போ வெளிப்படும்? ஒரு கிரகம் தனது தசாபுத்தி காலங்களில், குறிப்பாக தசையின் காலங்களில் 100% பலனை வெளிப்படுத்தும். இன்னொன்று புத்தியின் காலங்களில் 30% பலனை வெளிப்படுத்தும், 25 to 30% பலன்களை வெளிப்படுத்தும். அந்தார காலங்களில் அது வெளிப்படுத்துகிற பலனின் அளவு ரொம்ப 5% கீழே தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் எப்போதும் செயல்படும் தகுதி கொண்டதாக இருக்கும். உச்சம் பெற்ற கிரகம் செயல்படும் தகுதி கொண்டதாக இருக்கும், அதுவும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டால். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்தில் சூரியன் உச்சம், லக்னத்தில் சூரியன் உச்சம், லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் கடகத்தில், லக்னாதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம், லக்னாதிபதி பவரே இல்லை, ஆனால் லக்னத்தில் வலிமையான கோள் அமர்ந்திருக்கிறது. சூரியன் 5 குடையவர், பூர்வ புண்ணியாதிபதி, ஆத்மகாரகன், லக்னத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறவன், சம்பாத்தியக்காரகன். இவர் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், எப்போதும் தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர், செயல்திறன் மிக்கவர், நல்லா சம்பாதிக்கிறார், சமுதாயம் மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். இங்கே லக்னாதிபதி நீச்சமாக போயிட்டார், ஆனால் ஜாதகம் ஒழுங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் உச்ச கிரகம் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த லக்னம் தன்னுடைய பலகீனத்தை மறைந்து விடும் அல்லது மறைத்து விடும். ஏன்னா உச்ச கிரகத்துடைய வலிமை அவங்களுக்கு அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு கன்னி லக்ன ஜாதகம், இவருடைய லக்னாதிபதி புதன் வந்து தனுசில் இருக்கார், 4ஆம் இடத்துலேருந்து இவருடைய லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்குது. தனுசை தன் லக்னமாக பாவிக்கிற குணங்கள் எல்லாம் இவருக்கு வருது. இவருக்கு லக்கணத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அட்டமாதிபதி செவ்வாய், 8 குடைய செவ்வாய் வந்து லக்னத்தில் உட்காந்து கடும் பகை நிலையில் இருக்கார். இப்போ லக்னத்தை இந்த செவ்வாய் பலகீனப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் என்னென்னா இங்கே செவ்வாய்க்கு ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பவர் எதுவும் கிடைக்கல. தனது தசா காலம் வந்துச்சுன்னா மட்டும் 100% ஜாதகரை துன்பப்படுத்திடுவார். புத்தி காலங்களில் மற்ற தசாநாதனுக்கு அனுசரித்து இந்த பலன் இருக்கும். ஆனால் ஒரு அடிப்படை குணம் இந்த லக்ன ஜாதகர் சொல்லி இது வந்து ப்ரூவ் பண்ண விஷயம், எனக்கு சட்டுன்னு முன்கோபம் வந்துடும், கோபத்தில் நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாது, இந்த குணம் எனக்கு லக்னத்தில் இருக்கிற செவ்வாயினால தான் ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்பார். இவருடைய லக்ன புள்ளி விழுந்தது சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், செவ்வாய் அமர்ந்திருக்கிறது சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கன்னிகா லக்னம். புரிஞ்சிச்சிங்களா? லக்னத்தை அந்த செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். முன்கோபம் வருது சார், இதனாலே நான் நிறைய நல்ல வாய்ப்புகளை இழக்கிறேன், மேலதிகாரிகளோட கோவிச்சுக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல நிலைத்து நிற்க முடிய மாட்டேங்குது, சட்டுன்னு யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசிடுறேன். அந்த குணங்களை கொடுத்து கொண்டே இருக்கு. ஆனால் இவருக்கு செவ்வாய் திசையெல்லாம் நடக்கல, ஆனாலும் அந்த குணங்கள் வெளிப்படுகிறது. ஸோ இப்போ லக்னத்தின் ரகசியம் பாருங்கள், லக்னாதிபதி போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, லக்னாதிபதி உட்கார்ந்த வீட்டையே தனது லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு செயல்படுற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. லக்னத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா லக்னாதிபதியுடைய கையே மேலோங்கி நிற்குது, ஆனால் லக்னத்தில் வந்து உட்கார்ற கோள்கள் ஏதாவது ஒரு வகையில் வலிமை அடைஞ்சிடுறாங்கன்னா அவர்கள் அந்த லக்னத்தை ஆக்டிவேட் பண்ணிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் அவர்கள் லக்ன சுபர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மாதிரியும், இயற்கை சுபர்களாக இருக்கிற பட்சத்தில் வேறொரு மாதிரியும், லக்ன அசுபர்களாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு மாதிரியும் செயல்படுற தன்மை கொண்டவங்களாகிடுறாங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்குள்ளேயே இவ்வளவு ரகசியங்கள் இருக்குது.
லக்னாதிபதியின் நிலை, லக்னத்தில் அமர்ந்தவரின் நிலை, லக்னத்தில் அமர்ந்தவர் சுபரா என்பதன் நிலை, லக்னத்தில் அமர்ந்தவர் வலிமை கொண்டவராக இருக்கிறாராங்கிற ஒரு நிலை, மேலும் லக்னாதிபதி அமர்ந்த வீடு உங்களுக்கு லக்னமாக செயல்படுகிறதாங்கிற நிலை, அந்த லக்னாதிபதி அமர்ந்த வீடு எத்தனாவது வீடுங்கிறத பொறுத்து ஜாதகரின் செயல், சிந்தனை, திறன்கள் இருக்கிறது என்கின்றதன் விதி. இப்போ 6ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்காருன்னா நோய்க்காகவும், கடனுக்காகவும், எதிரிக்காகவும், உழைப்புக்காகவுமே ஒரு ஜாதகன் வாழ்நாளை கழிக்கிறான் அப்படிங்கிற விதிகள் பொருந்தி வருகிறது. சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், விருச்சிக லக்னம், மேசத்தில் செவ்வாய் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி, லக்னாதிபதி வலுவாக இருக்கார் ஆட்சி, ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து ஆக்டிவேட் ஆகிறாரு. 15 வருஷமாக பூர்வீக சொத்துக்கு கேஸ் போட்டுட்ருக்கேன் சார், இந்த கேஸ் தான் சார் என் லைஃபே அப்படின்னு சொல்கிறார். எதிரிக்காக வாழ்க்கை, சொத்து சம்மந்தப்பட்ட கேஸு. அப்போ 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது, எதிரி உருவாகியிருக்கார் ஜாதகர் அல்லது உருவாக்குகிறார், அதுவே அவர் வாழ்க்கையின் லட்சியமாகுது. ஸோ லக்னாதிபதி அமர்ந்த வீடு ஒரு நிலையில் எடுத்து, லக்னத்தில் அமர்ந்த கிரகங்களின் நிலையை ஒரு மாதிரி எடுத்து, லக்னாதிபதி நின்ற வீடே லக்னமாக பாவித்தும் பலன்கள் எடுத்துன்னு எல்லா விதமான கணக்கீடுகளையும் ரகசியங்களையும் உள்ளடக்கியது தான் உங்கள் லக்னம் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.